நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஊடகவியலாளர் நண்பர் ஃபஸ்லான் அவர்களை அன்போடு இணைக்க அழைக்கின்றோம். அவர்களுடன் இணைந்து அந்த நினைவுச்சின்னத்திலே வழங்கி வைப்பதற்காக வேண்டி எமது ஸ்கை ஊடக கல்லூரியினுடைய நிர்வாக உறுப்பினர்களாக இருக்கின்ற சகோதரி ஃபர்வின், அதே போல சகோதரி ஷர்ஃபா ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விருது யாருக்கு சொந்தமாக போகிறது என்றால், நடைபெற்று முடிந்த நியூஸ் ரீடிங், அதாவது செய்தி வாசித்தல் போட்டி நிகழ்ச்சியை பங்கு பற்றி முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை தமதாக்கிக் கொண்டவர்களுக்கான விருதுகளை இப்போது நாங்கள் வழங்கி வைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விருதுகளை தெரிவிக்கின்றவர்கள் தயார் நிலையில் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 6 வயது முதல் 10 வயதான மாணவர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற செய்தி வாசித்தல் போட்டி நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை தட்டிச் சென்றிருக்கின்ற மாணவன் அப்துல் ஹபீஸ் அவர்களை நிறைந்த கரகோஷங்களுக்கு மத்தியில் அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். அப்துல் ஹபீஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய தினம் சிறு பராயத்தில் பெறுகின்ற இந்த விருதுகள் இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு பிற்பாடு தேசிய விருதுகளாக அவருடைய கைவசம் கிடைக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை அவர் ஒருபோது மறக்க மாட்டார்கள். ஆகையினால் ஸ்கை ஊடக கல்லூரி இது போன்ற சிறுவர்களை கௌரவித்து பாராட்டி அவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய சேவை பயணம் தொடர வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 11 வயது தொடக்கம் 18 வயதான மாணவர்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற செய்தி வாசித்தல் போட்டி நிகழ்ச்சியில் முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கான விருதுகளை இப்போது நாங்கள் வழங்கி வைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட RF ரிஃப்தா அவர்களை உங்களுடைய அன்பு கரகோஷங்களுக்கு மத்தியில் அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். RF ரிஃப்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கான கௌரவ விருதுகளை நாங்கள் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான விருது இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. இவருடைய பெயரை பார்க்கும் பொழுது கூட நிறைய கலை அம்சங்களை தன்னகத்தை வைத்திருக்கின்ற ஒருவராக தென்படுகிறது. இந்தியாவினுடைய பிரபல இயக்குனர் மாறனின் பெயரை வைத்திருக்கிறார். அதே போல நடிகர் சரத்குமாரின் பெயரை வைத்திருக்கிறார். 2 பேரை ஒன்றாக வைத்த ஒரு பெயர் திறமையானவர் தமிழ் மாறன் சரத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த 2ஆம் இடத்தை பெற்றுள்ளதற்கான மாறன் சரத்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு திடீரென ஒரு திரைப்பட காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படங்களுக்காக சொல்லியிருக்கிற காரணத்தினால் அவருடைய பிரசனத்தில் இடம்பெறவில்லை. தொடர்ந்து 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட ரென்சா ரிஸ்வான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆனால் ரென்சா ரிஸ்வான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடிப்படையில் முதலாவதாக அந்த விருதை பெற்றுக்கொள்ள சாதித் யாக்கூப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சாதித் யாக்கூப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி
மரியல் இம்ரான் அவர்களை தொடர்ந்து அடுத்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக நுஹா இம்ரான் அவர்களையும் அன்போடு வேண்டியிருக்கிறார்கள். மாணவி நுஹா இம்ரான் அவர்களையும் அன்போடு வேண்டியிருக்கிறார்கள். மாணவிகளை இந்த சமூகத்துக்கு உருவாக்கிய தாய்மார் இந்த போட்டியிலே பங்கு பெற்று இறுதி என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று விடுதலையுடைய அடங்கிய கலவரங்களை பெற்று அவர்களுக்கு அன்பாக பெற்றுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மாஜரா ரம்சான் அவர்களையும் அன்போடு இடையே மாஜரா ரம்சான் அவர்களை அன்போடு இடையே அழைக்கின்றோம். சம்ஹா சாமிர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஆரோக்கியம் அஸ்வினி அவர்களை அன்போடு வேண்டியிருக்கிறார்கள். இவர்களின் செய்தி வாசித்தல் போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி வெற்றி பெறுவதை கௌரவித்தவர்களுக்கான நிகழ்ச்சியும் அதே போல பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் எதிர்கொண்ட எஃப்என் மீடியா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஊடகவியலாளர் நண்பர் ஃபஸ்லான் அவர்களுக்கும் அதே போல சகோதரி ஃபர்வீன் அதே போல சகோதரி ஷர்ஃபா
ஆகிய இருவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு